ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 மர்மமான குழந்தைகளோட மறுபிறவி கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மிஸ்ட்ரி வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். அந்த தொடர்ச்சியான வரிசையில் இப்போது இந்த வீடியோவும் இடம்பெறும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதில் முதலாவதாக பார்க்க போகிற குழந்தையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமி கிறிஸ். இந்த குழந்தை வந்து அமெரிக்காவில் இருக்க சார்ல்ஸ் என்ற நகரத்தில் பிறக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்ததும் அவங்களுடைய முன்ஜென்ம ஞாபகங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோர்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களோட முன்ஜென்மத்தில் ஜோ வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு ஆணாக பிறந்ததாகவும் அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகியிருந்ததாகவும் அவங்களுடைய அம்மா அமெரிக்காவில் ஒரு இடத்துல வசிச்சுட்டு வர்றதாகவும் இவங்க ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாகவும் பெற்றோர்களிடம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு ஆச்சரியமடைந்த அவங்க பெற்றோர்கள் இந்த குழந்தைய கூட்டிகிட்டு அந்த குழந்தை சொல்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே போயிட்டு பார்த்ததுன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக்கே காத்துட்ருக்கு. அங்கே இருக்க அந்த வயசானவங்களை சந்தித்த அவங்க பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தை சொல்கிற அனைத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, என்னுடைய குழந்தை இதெல்லாம் சொல்கிறா, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற அந்த பதில் இவங்கள ரொம்பவே ஆச்சரியமடைய வைக்குது. இவங்களோட மகன் இருந்ததாகவும் அவர் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததாகவும் அவருடைய பெயர் ஜோ வில்லியம்ஸ் அப்படின்னும் இந்த குழந்தை முன்னாடி சொல்கிறாங்க. 1975 இறந்த அவங்களுடைய மகன் 1977 இவங்களுக்கு மகளாக பிறந்திருக்காங்க. இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற குழந்தையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்னி பிரோஸ்கோ. இந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் பிறக்கிறாங்க. இவங்க தன்னுடைய 5 வயது இருக்கும்போது பென்சிலில் ஒரு ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவங்களுடைய அம்மாவும் அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போது அந்த குழந்தை வினோதமாக ஐ மிஸ் மை கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுடைய அம்மா வந்து ரொம்பவே ஷாக்காக வராங்க. இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கும்போது அந்த குழந்தை வந்து நான் என்னோடய கிராண்ட்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும், நாங்கள் வந்து முன் ஜென்மத்தில் ஒரு பனி படர்ந்த ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு வந்ததாகவும் அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. பாட்டியோட நேம் என்னன்னு கேட்கும்போது ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த முன் ஜென்மத்தில் இவங்களுக்கு 16 வயசு இருக்க சொல்லியே இறந்துட்டதாகவும் எங்கள் பாட்டிக்கு நானா ரொம்ப உயிர் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திணறி இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா வந்து கடவுளே இதையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் இதோட கண்டினியூஸை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேர மறக்காமல் இது தெரியாமல் போச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.